குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்தி சுருக்கம். ஸ்டாலின் பிரேமலதா சந்திப்பு. திமுக பக்கம் தேமுதிக சாயுதா. தமிழக அரசியலில் திடீர் பரபரப்பு. கடந்த 21ஆம் தேதி வாக்கிங் சென்ற முதல்வர் ஸ்டாலினுக்கு திடீரென தலை சுற்றியதால் சென்னையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அட்மிட் ஆனார். தொடர் வெளியூர் பயணங்கள், ரோட் ஷோ நிகழ்வுகளில் பங்கேற்றது, சரியாக சாப்பிடாததும் தான் தலை சுற்றலுக்கு காரணம் என தெரிய வந்தது. ஒரு வாரம் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்ற ஸ்டாலின் உடல்நலம் தேறிய பிறகு கடந்த 27ஆம் தேதி டிஸ்சார்ஜ் ஆனார். டிஸ்சார்ஜ் ஆன பிறகு வீட்டில் 3 நாள் ஓய்வெடுத்த ஸ்டாலின் 10 நாட்களுக்கு பிறகு இன்று தலைமை செயலகம் சென்றார். அதற்கு முன்னதாக சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதல்வர் ஸ்டாலினை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இன்று காலை திடீரென சந்தித்தார். உடல்நலம் எப்படி இருக்கிறது என ஸ்டாலினிடம் விசாரித்தார். ஸ்டாலின் சகோதரர் முத்து மறைவுக்கும் பிரேமலதா இரங்கல் தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது ஸ்டாலின் மனைவி துர்கா, துணை முதல்வர் உதயநிதி, தேமுதிக நிர்வாகிகள் சுதேஷ், பார்த்தசாரதி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக இடம்பெற்றிருந்தது. 5 தொகுதிகளில் போட்டியிட்டு அத்தனையிலும் தோற்றது. பார்லிமெண்ட் தேர்தல் முடிந்து சில மாதங்கள் கடந்த நிலையில் ஒரு ராஜ்யசபா சீட் தருவதாக அதிமுக உறுதியளித்தது. அதன்படி சீட் தர வேண்டும் என பிரேமலதா கேட்டார். அப்படி நாங்கள் உறுதி அளிக்கவில்லை என சொல்லி எடப்பாடி பழனிசாமி சீட் தர மறுத்தார். இதனால் தேமுதிக அதிமுக இடையிலான உறவு பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சரியான நேரத்தில் கூட்டணியை அறிவிப்போம் என பிரேமலதா தொடர்ந்து கூறி வருகிறார். அதிமுக கூட்டணிக்கு தேமுதிகவை இழுத்து பலமான கூட்டணி அமைக்க பாஜக தலைவர்களும் முயற்சித்து வருகின்றனர். ஆனால் யாருக்குமே பிடிகொடுக்காமல் இருந்த பிரேமலதா இன்று திடீரென ஸ்டாலினை சந்தித்து பேசியது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சந்திப்பின் போது சட்டசபை தேர்தல் கூட்டணி குறித்து இருவரும் நிச்சயம் பேசியிருப்பார்கள் என திமுக, தேமுதிக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தலைமைச் செயலகத்தில் ஸ்டாலின் 10 நாள் ஓய்வுக்கு பின் சுறுசுறுப்பு. தலை சுற்றல் காரணமாக அப்பல்லோவில் அட்மிட்டான முதல்வர் ஸ்டாலின் ஒரு வாரம் சிகிச்சை பெற்றார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போதும் அங்கிருந்தபடியே அரசு பணிகளை கவனித்து வந்தார். கலெக்டர்கள், உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். கடந்த 27ஆம் தேதி டிஸ்சார்ஜ் ஆன பிறகு வீட்டிலேயே ஓய்வெடுத்த ஸ்டாலின் இன்று காலை தலைமைச் செயலகம் சென்றார். தமிழக அரசின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல பள்ளிகளில் பயின்று புகழ்பெற்ற உயர்கல்வி நிறுவனங்களான IIT, மத்திய பல்கலைக்கழகங்கள், நிஃப்ட், தேசிய சட்ட பல்கலைக்கழகம், தில்லி பல்கலைக்கழகம் உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்களில் சீட் பெற்ற 136 மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்கும் விழா முதல்வர் அலுவலகம் அருகே நடந்தது. முதல்வர் ஸ்டாலின் லேப்டாப் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி மாணவ மாணவிகளை பாராட்டினார். அதைத் தொடர்ந்து 229 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள மதுரை மத்திய சிறைச்சாலை புதிய கட்டடங்களுக்கு ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். காவல்துறை, தீயணைப்புத்துறை, சிறைத்துறை, தடய அறிவியல் துறைக்காக கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடங்களையும் முதல்வர் காணொலி மூலம் திறந்து வைத்தார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தில் தட்டச்சர் பணிக்கு தேர்வான 39 பேருக்கும் கருணை அடிப்படையில் வேலை பெற்ற பெண்ணுக்கும் பணி நியமன ஆணைகளை முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார். விழாவில் துணை முதல்வர் உதயநிதி மற்றும் அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ரஷ்யாவில் மீண்டும் நிலநடுக்கம். 6.6 ரிக்டரில் உலுக்கிய அதிர்வுகள். ரஷ்யாவின் கிழக்கு எல்லையில் உள்ள காம்சட்கா தீபகற்பம் அருகே பசிபிக் கடல் பகுதியில் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் அடுத்தடுத்து நிலநடுக்கம் வந்தது. அதில் ஒன்று அதிசக்தி வாய்ந்ததாக இருந்தது. ரிக்டர் அளவுகோலில் 8.8 பதிவான நிலநடுக்கத்தால் சுனாமி மற்றும் எரிமலை வெடிப்புக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டன. அந்த பகுதியில் உள்ள கடலில் 12 அடி முதல் 15 அடி உயரம் வரை சுனாமி அலைகள் உருவாகின. 2011க்கு பிறகு உலகம் பார்த்த பெரிய நிலநடுக்கமாக இது பதிவானது. இந்நிலையில் இன்று மீண்டும் அதே பகுதியில் நிலநடுக்கம் வந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.6 பதிவானது. ரஷ்யா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் புவி ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து நிலைமையை கவனித்து வருகின்றனர்.
ஆறுதல் கூறிய கனிமொழியுடன் கவின் தந்தை வாக்குவாதம். கவின் தாய்க்கு நயினார் ஆறுதல். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த சாப்ட்வேர் இன்ஜினியர் கவின் திருநெல்வேலி டவுனைச் சேர்ந்த மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பெண் டாக்டரை 8 ஆண்டாக காதலித்தார். கவின் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர். டாக்டர் மாற்று சமூகத்தை சேர்ந்தவர். டாக்டரின் அம்மா அப்பா இருவருமே சப் இன்ஸ்பெக்டர்களாக உள்ளனர். மகளின் காதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். நீ வேற சாதி, நாங்க வேற சாதி என டாக்டரின் தம்பி சுஜித் கவினை பலமுறை எச்சரித்தார். அதை கவின் பொருட்படுத்தாத நிலையில் கடந்த 27ஆம் தேதியன்று திருநெல்வேலி டவுனுக்கு வந்த கவினை சுஜித் சமரசம் பேச வீட்டிற்கு அழைத்து செல்வது போல நடித்து கொடூரமாக வெட்டி கொன்றான். இந்த ஆணவ கொலை திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாஜ மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இன்று காலை 8 மணிக்கு ஆறுமுகமங்கலத்தில் உள்ள கவின் வீட்டுக்கு சென்று தாய் தமிழ்செல்வி, தந்தை சந்திரசேகருக்கு ஆறுதல் கூறினார். கொலை நடப்பதற்கு 10 நாளுக்கு முன் திருநெல்வேலி இன்ஸ்பெக்டர் கவினை மிரட்டியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு இதை உயரதிகாரிகள் விசாரித்து தடுக்க வேண்டும் என நயினார் நாகேந்திரன் கூறினார். கவின் படுகொலை செய்யப்பட்டிருப்பது மிகவும் கண்டிக்க தகுந்தது, மிகவும் வருந்தத்தக்கது. இதுபோன்ற சம்பவங்கள் தமிழகத்தில் இனிமேல் நடைபெறாமல் இருக்க வேண்டும். அதற்காக அரசாங்கம் தனியாக ஒரு சட்டமே கொண்டு வர வேண்டும் என்று தமிழக அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன். சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். இதில் நீதி கிடைக்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு அந்தந்த மாவட்ட கண்காணிப்பு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இந்த மாதிரி சம்பவங்களை தவிர்ப்பதற்கு இன்னும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசாங்கம் கடுமையான சட்டங்களை இயற்ற வேண்டும். நயினார் நாகேந்திரன் புறப்பட்டு சென்ற சிறிது நேரத்தில் திமுக எம்பி கனிமொழி, அமைச்சர்கள் KN நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வந்து கவின் குடும்பத்துக்கு ஆறுதல் கூறினர். கவின் கொலையில் பெண் டாக்டரின் அப்பா சப் இன்ஸ்பெக்டர் சரவணனை போலீசார் நேற்றிரவு கைது செய்தனர். அதை சுட்டிக்காட்டிய கவின் தந்தை சந்திரசேகர், டாக்டரின் தாய் கிருஷ்ணகுமாரியை ஏன் இன்னும் கைது செய்யவில்லை என கேட்டு கனிமொழியுடன் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தனிநபர் சொந்தக்காரங்களை பின்னாடி யாருமே சொல்றது, குடும்ப சதி தானே சொல்றோம் நாங்க. பொண்ணே சொல்லல நாங்க. தவறு செய்தவர்கள் யாரையும் அரசு விடாது, நிச்சயம் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கவின் தந்தை மற்றும் தாயிடம் கனிமொழி உறுதியளித்தார். இப்படிப்பட்ட சம்பவங்கள், இப்படிப்பட்ட கொலைகள், ஆணவ கொலைகள் நடக்கக்கூடாது என்பதுதான் இந்த சமூகத்தின் உணர்வாக இருக்கிறது. இப்படி ஒரு நிகழ்வு கூடாத இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இங்கு அரங்கேறி இருக்கிறது. ஒரு பெற்றோர்கள் தங்களுடைய இளம் மகனை பறிகொடுத்து அந்த தவிப்போடு இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே அவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறோம் என்று முதலமைச்சர் அவர்களுடைய சார்பிலே அமைச்சர்களும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும். தறிகெட்டு ஓடிய தண்ணீர் லாரி வாகனங்களை இடித்து தள்ளியதில் 2 பேருக்கு சோகம். சென்னை ஆவடியில் இருந்து பூந்தமல்லி நோக்கி தண்ணீர் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. லாரியை மதுரையைச் சேர்ந்த அழகுராஜா ஓட்டினார். சென்னீர்குப்பம் அருகே வேகமாக சென்ற லாரி முன்னால் சென்ற பைக் மீது மோதி நிற்காமல் சென்றது. இதில் பைக்கில் இருந்த ஆண், பெண் காயமடைந்தனர். கட்டுப்பாடு இல்லாமல் தாறுமாறாக சென்ற லாரி முன்னே சென்ற பைக், கார் மீது மோதி தறிகெட்டு ஓடியது. இறுதியில் மின்கம்பத்தின் மீது பயங்கரமாக மோதி நின்றது. மின்கம்பத்தில் இருந்து தீப்பொறிகள் பறந்து விழுந்ததால் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பொதுமக்கள் லாரி டிரைவரை பிடித்து கட்டி வைத்து அடித்து போலீசில் ஒப்படைத்தனர். இந்த விபத்தில் பைக்கில் சென்ற தனபால் என்பவர் சம்பவ இடத்திலேயே இறந்தார். பலர் மீட்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர். சுந்தர சோழபுரத்தைச் சேர்ந்த தேவி என்பவர் கிருஷ்ணன் என்பவரிடம் லிஃப்ட் கேட்டு சென்றார். இந்த விபத்தில் இருவரும் காயமடைந்தனர். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்ட தேவி இறந்தார். இதனால் பலி எண்ணிக்கை 2ஆக உயர்ந்தது. போலீசார் சேதமடைந்த வாகனங்களை அப்புறப்படுத்தினர். மின் ஊழியர்கள் மின்கம்பத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். லாரி டிரைவர் மதுபோதையில் வாகனத்தை இயக்கினாரா என ஆவடி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரித்து வருகின்றனர்.
மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கு முன்னாள் MP உட்பட 7 பேரும் விடுதலை. மகாராஷ்டிராவின் நாசிக் மாவட்டத்தில் உள்ள மாலேகான் என்ற இடத்தில் 2008 செப்டம்பர் 29ஆம் தேதி குண்டு வெடித்தது. இதில் 6 பேர் இறந்தனர், 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இது தொடர்பாக பாஜக முன்னாள் MP பிரக்யா சிங் தாக்கூர், லெப்டினன்ட் கர்னல் பிரசாத் புரோஹித், சமீர் குல்கர்னி, ராஜா ரஹீர்கர், சுவாமி அம்ருதானந்த், சுதாகர் சதுர்வேதி உள்ளிட்ட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து வந்தது. மும்பையில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடந்தது. 323 சாட்சிகளில் 130 பேரிடம் கடந்த ஏப்ரலில் விசாரணை முடிவடைந்துவிட்டது. 17 ஆண்டுகளாக இழுத்தடிக்கப்பட்டு வந்த இந்த வழக்கின் தீர்ப்பை சிறப்பு நீதிபதி AK லஹோட்டி இன்று அறிவித்தார். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் MP சாத்வி பிரக்யா சிங் தாக்கூர், முன்னாள் லெப்டினன்ட் கர்னல் பிரசாத் ஸ்ரீகாந்த் புரோஹித் உட்பட 7 பேரும் விடுதலை செய்யப்பட்டனர். மாலேகானில் மோட்டார் சைக்கிளில் வெடிகுண்டு வைக்கப்பட்டதை அரசு தரப்பு நிரூபிக்கவில்லை என நீதிபதி தெரிவித்துள்ளார். வனத்துறை விரட்டிய போது சோகம், தவறி கிணற்றில் விழுந்த யானை பலி. கோவை மாவட்டம் நல்லூர் வயல் சோகை பகுதியில் உள்ள விவசாய நிலத்துக்குள் காட்டு யானை கூட்டம் புகுந்தது. பயிர்களை நாசம் செய்வதாக வனத்துறைக்கு விவசாயிகள் தகவல் தெரிவித்தனர். உடனே யானைகளை விரட்டும் பணியில் உள்ளூர் மக்களுடன் சேர்ந்து வனத்துறையினர் ஈடுபட்டனர். தோட்டத்தை விட்டு காடுகளை நோக்கி யானைகள் ஓட்டம் பிடித்தன. இதையடுத்து வனத்துறையினர் திரும்பி வந்துவிட்டனர். இதற்கிடையே வனத்துறையினர் விரட்டும் போது கூட்டத்தில் இருந்து பிரிந்து சென்ற ஒரு யானை அதிகாலையில் தவறி தோட்டத்து கிணற்றுக்குள் விழுந்தது. நீண்ட நேரம் நீருக்குள் போராடிய யானை ஒரு கட்டத்தில் பரிதாபமாக இறந்தது. தோட்டத்துக்கு வந்த உரிமையாளர் கிணற்றில் யானை இறந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். சம்பவ இடத்துக்கு வந்த வனத்துறையினர் பொக்லைன் இயந்திரங்கள் உதவியுடன் யானை உடலை போராடி மீட்டனர். இறந்தது ஆண் யானை, 35 வயது இருக்கும் என்று வனத்துறையினர் கூறினர். கழிவறை சென்ற சிறுமியிடம் சீண்டல். திருப்பூர் பள்ளியில் அதிர்ச்சி சம்பவம். குழந்தைங்க பாதுகாப்புக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ செஞ்சிரும். திருப்பூர் KVR நகர் பகுதியில் தனியார் பள்ளி உள்ளது. 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கின்றனர். இங்கு 1ஆம் வகுப்பு படிக்கும் 6 வயது சிறுமி நேற்று மாலை கழிவறை சென்றுள்ளார். அப்போது கழிவறை சுத்தம் செய்து கொண்டிருந்த அசாம் மாநில வாலிபர் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதுகுறித்து சிறுமி வகுப்பாசிரியரிடம் கூறியுள்ளார். ஆனால் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து மாலை வீட்டிற்கு சென்ற அவர் தனது தாயிடம் அடிவயிற்றில் வலிப்பதாக கூறியுள்ளார். பள்ளியில் நடந்த சம்பவம் பற்றியும் சொல்லியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த சிறுமியின் பெற்றோர், உறவினர்கள் இன்று காலை தனியார் பள்ளியை முற்றுகையிட்டனர். சிறுமியிடம் பாலியல் தொந்தரவு செய்த நபரை கைது செய்ய கோரி முழக்கங்களை எழுப்பினர். போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். தொடர்ந்து சிறுமியிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறிய அசாமைச் சேர்ந்த ஜெய் என்ற 27 வயது இளைஞரை கைது செய்தனர். திருப்பூர் தெற்கு மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து சிறுமியின் பெற்றோரிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினர். இதனைத் தொடர்ந்து உறவினர்கள் கலைந்து சென்றனர். உடுமலை வன அலுவலகத்தில் விசாரணை கைதி விபரீத முடிவு. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள மேல் குருமலை மலை கிராமத்தைச் சேர்ந்தவர் மாரிமுத்து, வயது 45. இவர் தமிழக கேரள எல்லையில் நேற்றிரவு புலிப்பல் கடத்தி வந்ததாக வனத்துறையினரால் கைது செய்யப்பட்டார். பின்னர் விசாரணைக்காக உடுமலை வனத்துறை அலுவலகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு அவரிடம் வனத்துறையினர் விசாரணை நடத்தினர். விசாரணைக்கு பின் அலுவலர்கள் வெளியே சென்றனர். அப்போது கழிவறை செல்வதாக கூறிவிட்டு சென்ற மாரிமுத்து நீண்ட நேரம் ஆகியும் வெளியே வரவில்லை. வன ஊழியர்கள் கழிவறை கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தனர். அப்போது மாரிமுத்து தூக்கில் தொங்கிய நிலையில் பிணமாக கிடந்தார். அதிர்ச்சியடைந்த வன ஊழியர்கள் உடுமலை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அங்கு வந்த போலீசார் மாரிமுத்து உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக உடுமலை அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் குறித்து வன அலுவலர் ராஜேஷ், வருவாய் கோட்டாட்சியர் குமார், உடுமலை DSP நமச்சிவாயும் விசாரணை நடத்தி வருகின்றனர்.